ஹலோ கைஸ், மணி 3:30 ஆச்சு. பண்ணையில் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம மாடுகளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டணும். ஸோ இங்கிருந்தால் பார்த்தீங்கன்னா தண்ணி போகுது மாட்டுக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் கன்றுக்குட்டி. இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பக்கெட்டில் வச்சுருவோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பக்கெட்லேயே குடிச்சிக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் குடிச்சிட்டு அது வாட்டர் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிடும். ஸோ எல்லா மாடும் பாருங்கள் தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன பாத்திரத்துலலாம் பார்த்தீங்கன்னா வச்சுருவோம். ஸோ அதில் தவிடு மாடு தீவனம் அது எல்லாமே கலந்துருக்கும். இப்போ பால் கறக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் மாட்டை வச்சுட்டு பால் கறக்க மாட்டோம். ஸோ இது மாதிரி ஏதாவது தண்ணி இல்லை ஏதாவது தீவனம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் முன்னாடி. ஸோ எல்லாம் மட்டும் ஒட்டுக்கா அவுத்துட முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பார்த்தீங்கன்னா அவுத்துடுவோம். ஸோ 2 கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் 2, அது மாதிரி மறுபடியும் 2ன்னு எல்லா மாடு ஒரு 8-9 மாடு வரும். இது நம்ம வான் கோழிக்க கீரை செஞ்சு நம்ம அரிசி சோறு மாட்டு தீவனம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுத்து சாப்பிட்டுக்குதுங்க. ஸோ எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த எல்லா மாடுமே பார்த்தீங்கன்னா கறக்கணும். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாட்டோட சாணம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டோட சாணத்தையும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல கொட்டி வச்சுருவோம். இது நம்ம புதுசாக போட்ட கன்றுக்குட்டி கோழி பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரெண்டை பிடிச்சிருச்சு. ஸோ நம்ம மாட்டுக்கன்று பார்த்துட்டு எப்போ நம்ம அவுத்துட்டு பால் குடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தண்ணி குடிச்சு முடிக்கல. எல்லாமே தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பால் கறக்க ஆரம்பிப்போம். ஒரு வேலை கரெக்டாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இது கடைசி 2 மாடுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் கறக்க வேண்டியது. ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு சாணம் ஆட்டுப்புழுக்கை அப்புறம் மாட்டுக்கன்றுக்கு ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம புல்லு நறுக்கிற மிஷின். நறுக்கிறது பார்த்தீங்கன்னா மசாலா புல் சூப்பு மீன் புல் நல்லா பெருசாக லென்த்தாக இருக்கும் பார்த்தீங்களா. அது அப்படியே போட்டிங்கன்னா மாடு நறுக்க முடியாது. ஸோ அதனால் மிஷினில் கொடுத்தா இது மாதிரி சின்னதாக பொடியாக பொடியாக நமக்கு நறுக்கி கொடுத்துரும். கீழே வருங்க அதுதான் அந்த புல் அரைச்சதை. ஸோ இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா அரைச்ச புல்லை வெளியே வந்து விழுகும். இது பார்த்தீங்கன்னா 25,000 கோயம்புத்தூர் வாங்கினது. ஸோ இந்த புல் பார்த்தா இந்த வழியாக தான் வந்து உள்ளே விடுவோம். ஸோ உள்ளே விட்டதுக்கப்புறம் அந்த சைடு அரைச்சி வெளியே வந்துடும்.
இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த புல்லு. இது கொஞ்சம் வறண்ட கட்டை. ஸோ அதனால் அப்படி இருக்குது. நாங்கள் திங்கமணி குளிச்சுருவோம். நிறுத்தியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதோட அம்மா அதோட புள்ள ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்குதுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தீனி பற்றாக்குறை. ஸோ அதனால் பார்த்தா மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்குது. இப்போதான் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் நேச்சர் பில்லு கரண்டை ஊனியிருக்கான். ஸோ இது வந்ததுக்கு வந்து புல்லு கொஞ்சம் நமக்கு அதிகமாக வரும். இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இன்னும் இதே மாதிரி தோட்டத்தில் ஒரு 5-6 இடத்துல இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஊனி வச்சுக்கிறேன். எல்லாமே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இன்னொரு 2 மாதம் 3 மாதம் எல்லாமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும். நம்ம நாய் ஒரு நைட்டுக்குள்ளே காவல் காத்துட்டு பகல்லேருந்து சாயங்காலம் வரைக்கும் தூங்கிட்டே இருக்கும். இந்த வாய்க்கால் தண்ணி இல்லை, அதனால் பார்த்தா வந்து நல்லா படுத்துக்குது மரத்து நாளில். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா வந்து மரத்தில் கீழே விழுந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு விற்பனை கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிடச்ச எலுமிச்சம்பழம். பழம் பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வராது. மறுபடியும் அடுத்த சீசனுக்கு தான். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மரம் இருக்குது இது மாதிரி. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். 3 10 ரூபாய்க்கு கொடுப்போம். சில நேரத்தில் 1 10 ரூபாய்க்குமே கொடுப்போம். இதுதான் கடைசி காய்க. இதெல்லாம் படுத்துச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். கொஞ்சம் மழை காலம் வரும், ஆடி மாதம் மழை காலத்தும் போது நகராத்தையும் போட்டு. அடுத்து நகாப்பழம். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பால் விட்டு போகும்போது இப்போ போய் வைக்க போயிடுவோம். ஸோ நீங்கள் பார்த்தா அந்த கீரை கிடக்கும் இதெல்லாம் கிடக்கிறது எல்லாமே நகாப்பழம் தான். மேலேருந்து உளுந்து உடனே அது அப்படியே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைக்கோல போட்டு வச்சுக்கலாம். அப்படி எல்லாமே நாட்டு பழம். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு குட்டி படி ஒன்று இருக்கும். அந்த படி பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூபாய்ன்னு சொல்லி விற்றுருவோம். பழத்தும் போது நிறைய பேர் வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ அங்கேருந்தால் பார்த்தீங்கன்னா விழுகுது எல்லாம். இது ரொம்ப ஹைட்டாக போனங்காட்டி பறிக்கவும் முடியல. ஸோ நான் கீழே விழுந்தால் தான் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. நகாப்பழம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து 1 மாதம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த சீசன் தான். ஸோ அந்த சேவத்தில் பறிச்சு எல்லாமே விற்கிற லைக் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் உருமாவளி போட்டு சாப்பிட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வர மாதிரி எப்போலாம் வைக்குது. நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நம்மகிட்ட அந்தளவுக்கு விற்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பழங்கள் இல்லை, இன்னும் ஒரு மரம் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெல்லிக்காய். சரி, இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சேல்ஸ் ஆகிறது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, புளிக்கும் இதை சாப்பிட்டோம். உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டாலும் சரி, இதில் சாப்பிட்டாலும் சரி புளிக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது போடுறதில்ல. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படியே விட்டுருப்போம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் பொரித்து இந்த ஊறுகாய் மாதிரி போட்டு வச்சுக்குவோம். இதோட சீசன் பார்த்தீங்கன்னா வந்து முடிய போகுது. இன்னும் ஒரு 2 வாரத்தில் முடிஞ்சிடும் அடுத்தது. நான் நகை போய் போட்டுடலாம். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குப்பையெல்லாம் எடுத்து கழுவி பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடுவோம்.